கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரு மாட்டு தொழுகம் அதில் பிறந்தார் பரமபிதா. சூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களையும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எரிசல நகரில் பஸ்தா பண்டிகைக்கு பரவன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமையை பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசை மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்ச தொழிலையே தனையனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகபிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் கொள்கை என்றார். இயேசு ஆண்டவன் கொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வயதில் யோதானாட்டம் கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானியின் அன்பால் நோன்புகளேற்றாரே. ஞான ஸ்தானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிபல சொன்னாரே. இயேசுவின் நண்பனாக
போல் யுதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எனகரே நின்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தீப நிந்தனை செய்தவர் என்ற பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளிலே உயிரிழந்து எழுந்தாரே. 12 சீரர் நடுவினில் தோன்றி ஆசீர்கள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.